வந்து காவேரி வீட்டுக்கு வந்து உரிமையாக என்ன பண்ணுறாரு, எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அத்தை கூட வந்து சேர்ந்து சமையல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீட்டில் உரிமையாக இருக்கிறது, எல்லாமே எடுத்து போட்டு சமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாரு. அதே மாதிரி சாரதாவும் காவேரியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, நம்ம விஜய் வீட்டுக்கு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, எல்லாமே சமைச்சு காவேரி அசத்துறாரு. அவர் கையாலேயே வந்து சமைச்சு வந்து காவேரிக்கு பரிமாறுறாரு. இதனால் வந்து ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க சாரதா. அப்படி நன்றி சொல்கிறாங்க. என் பொண்ணை இப்படி இந்த அளவு பார்த்துக்கிற மாப்பிள்ளை கிடைக்கிது, கொடுத்து வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதம் கொள்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்குற காவேரிக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க சாரதா. காவேரி உடனே குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடி. என்னம்மா சொல்கிற, எந்த குழந்தைய சொல்கிற, வேறு யாருடி, எல்லாத்தையும் குட்டி காவேரியை தான் சொல்லிகிட்ருக்கேன். குட்டி காவேரியை வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுமா, என்னம்மா விளையாடுற, அதெல்லாம் நம்ம குழந்தையாம்மா, திடீர்னு குழந்தைய கூட்டின்னு வீட்டுக்கு வான்னு சொல்கிற, எதுக்கு இப்போ வர சொல்கிற, அது எல்லாம் ஒரு காரணம் இருக்குடி, நீ முதல்ல வீட்டுக்கு வா. சரி, நான் விஜய் தம்பிக்கிட்டே பேசிட்டேன், குழந்தைய கூட்டின்னு வரதில்ல, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னோடனே, எதுக்கு இப்போ கூட்டின்னு சொல்கிற வீட்டுக்கு, நீ வாடி சொல்கிற அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து குழந்தை கேட்குறா, மிஸ் எதுக்கு மிஸ் உங்கள் வீட்டுக்கு நம்ம திடீர்னு போகிறோம், பாட்டி வர சொன்னாங்களா அப்படின்னு. ஆமாடா பாட்டி வர சொன்னாங்க, எதுக்குன்னு தெரியல, டேடிக்கிட்ட சொல்லலையே, டேடிக்கிட்ட பாட்டியே சொல்லிட்டாங்களாம், அதனால் பிரச்சனை இல்லையா அப்படின்னோடனே சரிங்க சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேடியை கூப்பிட வருவாரா, கண்டிப்பாக கூப்பிட்டு வருவார் அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வரா. எங்கள் குழந்தை வர்றதை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷத்தில் வந்து அப்படியே ஓடி வராங்க ரெண்டு பேரும். ஒன்றும் புரியாமல் காவேரி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கங்காவும் யமுனாவும் ஓடி வராங்க. ரெண்டு பேரும் ஓடி வந்து குழந்தைய தூக்கிக்கிறாங்க, கொஞ்சிறாங்க, முத்தம் கொள்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பாருமா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி இருக்காடி அப்படின்னோடனே வந்து ரெண்டு பேரும் வந்து ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே குழந்தைய இறக்கி விடுறாங்க. என்னக்கா என்ன நடக்குதுங்க, இந்த குழந்தை இப்போ தான் பார்க்குறீங்க, அதுக்குள்ளே இப்படி வந்து கொஞ்சிறீங்க அப்படின்னோடனே, என்னடி நீ குழந்தைன்னா கொஞ்சம் தான் செய்வாங்க, அம்மா இந்த குழந்தைய பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்குடி, எங்களுக்கு ஒரு குழந்தைய பார்த்தோன்னா அவ்வளோ பிடிச்சி போச்சுடி அப்படின்னோடனே, இவளை பார்த்தா எல்லாருக்கும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் புரியலைங்க நடக்குது. சரி இப்போ என்ன திடீர்னு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, யமுனா அவனுக்கு கை தானே அடிபட்டிருக்கு, என்ன திடீர்னு வந்திருக்க, ரெஸ்ட் எடுக்கணும்ல வீட்டில் அப்படின்னோடனே, ரெஸ்ட்டாக முக்கியம் அப்படின்றாங்க. என்னடி சொல்கிற, இல்லைக்கா அம்மா திடீர்னு சொல்லிச்சா இந்த மாதிரி இந்த குழந்தை வந்திருக்குன்னு சொல்லிட்டு, எங்களுக்கும் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கா, அதான் அம்மாவை பார்க்கணும் அக்கா சொல்லிட்டு இருந்தா, சரி நானும் வரலாம் அப்படின்னு தான் வந்தேன். என்னடி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லவே யாருமே, சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, இங்கே வந்து குழந்தைக்கு பார்த்து கிஃப்ட்லாம் வாங்கி வந்து கொடுக்குறாங்க, குழந்தைய பார்த்து வச்சுக்கிறாங்க, மடியில் தூக்கி ரெண்டு பேர் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏதோ நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. இவங்கெல்லாம் முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்குமா இவங்களுக்குலாம், நம்மக்கிட்ட தான் மறைக்கிறாங்களா, ஒன்றும் புரியலையே அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் வராரு. விஜய் பார்த்துட்டோன்னு வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க. கங்காவும் யமுனாவும் மாமா அப்படி சொல்ல வராங்க. யமுனா உடனே வந்து காவேரி வரத்தை பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கண்ணை காட்டுறாரு விஜய். ஐயோ காவேரி அக்கா வராலேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க எல்லாரும். உடனே வந்து விஜய் கிட்ட வந்து நிவின் வந்து நீங்கள் அப்படி சொல்லணும், மாப்பிள்ளை இவர் தான் குழந்தையோட அப்பா, ரொம்ப நல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். விஜய் வந்து ஹலோ அப்படின்றாரு. நிவினை தெரியாத மாதிரி காவேரியும் பார்த்துட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்பாடா காவேரி உள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொசுன்னு பேசுகிறாங்க. காவேரி சட்டுட்டு வெளியே வந்தோடனே இவங்களை பார்த்துடுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜயும் வந்து சாரதாவும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்னை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க. அப்போ இவருக்கு முன்னாடியே வந்து நம்ம குடும்பத்துக்கு பரிச்சிதமானவரா, அப்போ இவர் யார் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி.